எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை பொறுத்தவரை அங்கே புதுமைக்கு வேலை இல்லை, பழமைதான் நமக்கு ஈமானுக்கு பாதுகாப்பு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. மார்க்கத்தில் இனி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு வேறு வேலை இல்லை, பழசை எடுத்து எடுத்து சொல்லணும், அவ்வளவுதான். அதுதான் நமக்கு கியாமத் நாள் வரைக்கும் வெற்றியை தரக்கூடிய ஒரே வழி. இந்த அடிப்படையில் தான் சலஃபுங்கிறத பேர் வைக்கப்பட்டிருக்கு. சலஃப்னா என்ன? முந்தையவங்க, பழையவர்கள் அர்த்தம். என்னது? பழையவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழமையான அது முந்தைய கொள்கையை. ஏகத்துவங்கிறது ரொம்ப பழமை. அது எப்போ இருந்திருக்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்திருக்குது. அதனால் மார்க்கத்தை பொறுத்தவரை பழசுங்கிறது ஒரு மைனஸ் கிடையாது, பழசாக தான் இருக்கணும். மார்க்கத்தில் புதுசு வரக்கூடாது, புதுசு தான் டேஞ்சர். புதுசு வந்தால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த கொள்கை மாறி போயிடும், மறைஞ்சு போயிடும். அதனால தான் குர்ஆன் ஹதீஸுங்கிற பேஸில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, முன்னால் வாழ்ந்த நல்ல மக்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? சலஃபுகள். சலஃபுகள்லாம் யார்? முந்தையவர்கள், பழையவர்கள்னு அர்த்தம். அதனால் எந்த ஒரு கொள்கை வந்தாலும் நமக்கு முன்னாடி கொள்கை பிரச்சனை, மசாயில் பிரச்சனை, என்ன புதுசாக ஒரு ஹதீஸை கண்டுபிடிச்சி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறது, இதில் சலஃபு கொள்கைன்னு சொல்ல மாட்டாங்க. அக்கீதா விஷயங்கள் இருக்குதுல்ல, இந்த ஈமான், ஷிர்கு, இது நம்பினாதான் இஸ்லாம், இதை நம்பாட்டினா இஸ்லாம் இல்லை, இந்த மாதிரியான அக்கீதா பிரச்சனைகளுக்கு வரும்போது அப்போ இதுதான் ஈமான்ங்கிறீங்க, இதுதான் தௌஹீதுங்கிறீங்க. அப்படின்னா முன்னாடி இந்த தௌஹீதை சொன்னவங்க யார்? தௌஹீத் முன்னாடி இருந்திருக்கும்ல, அப்படியே கடந்து தான் நமக்கு வந்துச்சு தௌஹீத். அப்போ முன்னாடி சொன்னவங்க யார்? சலஃபுகள் யார்? பழமை எங்கே இருக்குது? அப்போ இது இல்லைன்னு சொன்னால் அப்போ இது புதுமை. புதுமைனா அதுக்கு அரபியில் என்ன? அரபியில் என்ன? புதுமைக்கு பேர் என்ன? பிதாத். புதுமைக்கு பேர் என்னது? பிதாத். பிதாத் மார்க்கத்தில் கூடுமா? மார்க்கத்தில் புதுமைக்கு வேலை இல்லை. அப்போ யாருமே இந்த அக்கீதாவில் இல்லைன்னு சொன்னால் இது பிதாத்துன்னு சொல்லி ஒதுக்கி மூளையில் வச்சிட வேண்டியதுதான். சுன்னத்துனா என்ன? சுன்னத்துனா என்ன? வழிமுறை. அப்படின்னா செஞ்சு முடிச்சாச்சு, அது பழமை. அப்போ இந்த சுன்னத்துங்கிற மீனிங்கை கவனத்தில் வச்சு சலஃபுங்கிற பேர் என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டாங்க இந்த பிதஅத்வாதிகள், இந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள், மறுப்பாளர்கள், மூமின்களுக்கு முஷ்ரிக் பட்டம் தரக்கூடியவர்கள், சலஃபு கொள்கைனா அது ஆக கழிசடையான கொள்கையா மக்கள்கிட்ட சொல்றது. மதுஹபோட அது மோசமா பேசுறாங்க, மதுஹபோட அது மோசம். ஏன்னா மதுஹபில் கூட 4 இமாம்களை பின்பற்றலாங்கிறாங்க. ஆனால் சலஃபுங்கிறதுல முந்தையவங்க எல்லாத்தையும் பின்பற்றலாமா? எப்படி? முன்னாடி உள்ளவங்க, முன்னோர்கள் யாரை வேணா பின்பற்றலாம், யாரு சொன்னாலும் மார்க்கம், இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க வழிகட்ட சலஃபிகள். நான் சொல்லுவேன், நான் சலஃபி தான். அதில் எனக்கு வெக்கம் கூச்சே, நான் எதுக்கு கவலைப்படணும்? சலஃப்னா அவங்க தான் குர்ஆன் ஹதீஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். சலஃப்னா என்ன? முந்தையவங்க உள்ளவங்க யார் என்ன சொன்னாலும் மார்க்கம், அதுவா சலஃபு கொள்கை? அது இல்லைங்க சலஃபு கொள்கை. குர்ஆனையும் ஹதீஸையும் கடைபிடித்து வந்த முன்னோர்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸை இஸ்லாம் சொல்லி நமக்கு தந்தாங்களோ அப்படியே ஏற்பது தான் சலஃபு கொள்கை. அவங்களாம் தரும்போது இது இஸ்லாம் இல்லை, இதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், அதை ஏற்றுக்கிற மாட்டேன், இது அறிவுக்கு மாற்றமாக இருக்குது, இப்படி சுய அறிவை பயன்படுத்தி மார்க்கத்தில் குழப்பம் செய்கிறது இருக்குதே, இதுதான் ஹலஃபு கொள்கை, பின் வந்தவங்களுடைய கொள்கை. இதுக்கு எதிராக வந்தவங்க தான் சலஃபுகள். இதுக்கு எதிராக வந்தவங்க தான் சலஃபுகள். அப்போ சலஃபு கொள்கைனா குர்ஆன் ஹதீஸை தாண்டி வேறொன்றை பின்பற்றுவது அல்ல, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது தான். நான் கேட்குறேன், இன்னைக்கு இவங்க வர்றாங்களா இல்லையா? இது நம்பினா சிறுக்கு சிறுக்குன்னு ஹதீஸை பூரா சிறுக்கு சிறுக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இவர்கள் குர்ஆன் ஹதீஸை சொல்கிறது தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் சொல்கிறது என்ன? நாங்களும் குர்ஆன் ஹதீஸ் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ வேறுபடுத்தி காட்டுறது. தமிழகத்தில் அன்பான சகோதரர்களே, தமிழகத்தில் இந்த தௌஹீது கொள்கை எத்தனை வருஷம் இருக்கும் சொல்லுங்க நீங்கள்? ஒரு 30 வருஷம், அவ்வளோதானே. ஆனால் தௌஹீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இருக்குதா இல்லையா பூமியில்? இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா? இருந்துச்சுல. அந்த தௌஹீதை சொன்னவங்க யாரு? 30 வருஷமாக தானே இவங்க ஆட்டம் போடுறாங்க. சரி, இவங்க சொல்கிறீங்க உங்களுக்கு தௌஹீதை சொன்னதும் இந்த 1000 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இந்த 1400 வருஷமாக மக்களுக்கு தௌஹீதை சொன்னதும் இந்த ஹவாரிஜிகள், முஅத்தஸிலாக்கள், கத்ரியாக்கள், ஜஹமியாக்கள், காதியானிகள், இப்படி வழிகட்ட பிரிவுகள்லாம் உருவாச்சு. அவங்களாம் உருவாகும் போது அவங்களுடைய பிதஅத்துகளை எதிராக பேசி அழித்ததும் மக்களுக்கு சத்தியத்தை காட்டியதும் யாருங்க? சலஃபுகள் தானுங்க.
யாரு? சலஃபுகள், நமக்கு முன்னாடி உள்ள நல்லோர்கள், முன்னோர்கள், அவங்க தானே காட்டினாங்க. அப்போ அவங்கள போய் வழிகேடர்கள்னு காட்டலாமா? அவங்க எப்படி வச்சு காட்டினாங்க? குர்ஆன் ஹதீஸை சொல்லி மக்களுக்கு வழிகாட்டினாங்க. குர்ஆன் ஹதீஸுங்கிற பேரில் வரக்கூடிய அவ்வளவு பிதஅத்துகளையும் அவர்கள் தோலுறுத்தி காட்டினார்கள். இதுதான் சலஃபு கொள்கைங்கிறது. புரியுதா? இப்போ நான் கேட்குறேன், சலஃபு கொள்கை என்பது குர்ஆன் ஹதீஸை இல்லாத பின்பற்றதா, குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை பின்பற்றதா? எது? குர்ஆன் ஹதீஸை உள்ளதை பின்பற்றுறது, அப்படியே பின்பற்றுவது. குர்ஆன் ஹதீஸுங்கிற பேரில் சொல்லிக்கிட்டு சிலதை ஏற்றுக்கிட்டு சிலதை மறுக்கிறது ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா? சுயவியக்கான கொடுத்து கொண்டு நாங்களும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோம்னு சொல்லுதா இல்லையா? இதுக்கு எதிராக சுய விளக்கம் தரக்கூடாது. இந்த சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறது அதையும் செய்யக்கூடாது. நமக்கு மார்க்கம்னு எது வந்துச்சோ அதை அப்படியே எடுக்கணும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை விளக்கம் சொல்லி மறுக்காமல் அப்படியே ஏற்றுக்கிறணும். இந்த அப்படியே ஏற்றுக்கிறணும்னு உள்ள கொள்கை தான் என்ன கொள்கை? சலஃபு கொள்கை. மொத்தத்தில் 100% பியூரா மார்க்கத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சரியான கொள்கையில் உள்ளவர்கள் சலஃபுகள் மட்டும்தான். இதுதான். ஆனால் இவங்க எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போது நிறைய மக்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம் என்ன தெரியுமா? இப்போ இந்த மாதிரி சலஃபு கொள்கையை வழிகேட்டு கொள்கை அப்படின்னு பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த கூட்டம் அவங்களும் நிறைய தௌஹீதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மக்களுக்குள்ள குழப்பம் என்ன? இப்போ அவங்க வழிகட்ட கருத்துக்களையே காலகாலத்துக்கு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், பிரச்சனையே இல்லை, மக்கள் ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த பிதஅத்துகளை புதிதாக ஹதீஸ்களை மறுத்து தான் முன்னாடி இருந்த கொள்கையெல்லாம் மாற்றி மாற்றி அது வழிகேடு. நானே சிற்கில் இருந்திருக்கிறேன். உண்மையில் அதுதானே. இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி சூனியத்தால் எல்லாம் நல்லா பாதிப்பு ஏற்படுங்கிற கொள்கையில் இருந்தாங்க, கண்ணேறு இருக்குங்கிற கொள்கையில் இருந்தாங்க, ஹதீஸை நம்பினால. இப்போ அந்த ஹதீஸை நம்பினால அதான் சிறுக்குங்கிறாங்க. அப்போ இவங்க தௌஹீதை சொன்ன ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம தௌஹீதே இல்லைங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்ல வர்றாங்க. அதானே சொல்ல வர்றாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நிறைய மக்களுக்கு என்ன குழப்பம்? இவருடைய பேச்சால எத்தனை பேர் தௌஹீதுக்கு வந்திருக்கிறாங்க? இன்னைக்கு இவருடைய பேச்சால எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க? எவ்வளோ தீமைகளை, வரதட்சணைக்கு எதிராக பேசுகிறாங்க, வட்டிக்கு எதிராக பேசுகிறாங்க, பிதஅத்துகளை ஒழிக்கிறாங்க, எவ்வளோ நல்லதுகளை செய்கிறாங்க. இவங்களை போய் நம்ம வழிகேடர்கள் எப்படி சொல்கிறது? இதுதான் நிறைய மக்களுக்கு சந்தேகமாக இருக்கு. நிறைய மக்களுக்குள்ள சந்தேகம் என்ன? இதுதான். சரி, இப்போ நானே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்களாம் ஜின்கள் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்க. நமக்கு முடியலை, குர்ஆன் வசனங்களை ஓதி ஊதி நிவாரணம் தேடுறது தப்பா சரியா? அதில் யாராவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குதா? இல்லை. நான் தக்குவா பற்றி பயான் பண்ணுறேன், நான் சிறுக்குக்கு எதிராக பேசுகிறேன், நானும் பல பிதஅத்துக்கு எதிராக பேசுகிறேன். இப்படி இருந்துக்கிட்டு இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, என்ன தெரியுமா? ஜின்கள் ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது. நான் எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்கிறேங்க, ஆனால் நான் சொல்கிறேன், ஜின்கள்ங்கிற பேரில் நிறைய பேர் ஏமாற்றிட்டு திரிகிறாங்க. வசப்படுத்துறது, ஜின்னை நான் கைக்குள்ளே வச்சுருக்கேன், எவ்வளோ பேர் ஃப்ராடு பேர் வழி இருக்கிறானா இல்லையா? அப்படிலாம் தீமை மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. மக்கள் இந்த ஜின்கள்னு சொல்லி நிறைய பயந்து போயிருக்கிறாங்க. அப்போ நம்ம மக்களை சரிப்படுத்தணும், இந்த தீமையை ஒழிக்கணும். ஜின்கள்ங்கிறது கிடையாது, அதை நம்புனீங்கன்னா நீங்களாம் முஷ்ரிக்குகள். இப்படி நான் சொல்கிறேன். நான் நல்ல எண்ணத்தில் தானே சொல்கிறேன். ஒரு தீமை நான் இப்படி சொல்லலைங்க, யார் நான் சொல்கிறேன்னு எடுத்துக்கிறாதீங்க. ஒரு பேச்சுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன? ஜின்களை பற்றி மக்கள்கிட்ட நிறைய மூட நம்பிக்கை இருக்குது, அதை ஒழிக்கணும். அது மாதிரி இந்த ஓதி ஊதுறதை எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க? எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறான்? ஓதி ஊதுறதை வச்சு தாயத்து போகிற அவ்வளோ வேலை நடக்குதா அதை ஓதி ஊதுறதுல? இதை காரணமாக வச்சு இந்த குர்ஆன் வசனங்களை ஓதி ஊதுறதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் போய் ஏமாறுறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. இதை ஒழிக்கணும்னா இப்படி ஒரு முறையே இஸ்லாத்தில் கிடையாது. ஓதி ஊதுறது ஷிர்க்கு. நான் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, ஓதி ஊதுறது ஷிர்க்கு. ஓதி ஊதலான்னு யாராவது சொன்னால் நீங்கள் முஷ்ரிக் ஆயிடுவீங்க, அவங்க பின்னாடி நின்று தொழுவக்கூடாது, அந்த பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது. ஏன்னா நான் ஒரு லாஜிக்கோடு வைக்கிறேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நோயை நீக்க வேண்டும் என்றால் மாத்திரையை வாயில் போட வேண்டும், டானிக்கை வாயிலே ஊற்ற வேண்டும், அல்லது ஊசியை கொண்டு கையிலே போட வேண்டும். அப்போ தானே நோய் சரியாகும். இது என்ன ஒன்றுமே இல்லாமல் ஊதி விடுவோமா? நோய் குணமாகுமா? இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லைங்க. இப்படி நான் தர்க்க வேற பண்ணுறேன்.
இப்படி சொன்னால் நானும் சத்தியத்தில் உள்ளவன் நீங்கள் சொல்லுவீங்களா, நான் பிதஅத்வாதின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? பிதஅத்வாதி தான் சொல்லணும். அது யாரா இருந்தா என்ன, யாரா இருக்கட்டும். ஆட்களை நம்பக்கூடாது, மார்க்கத்தை நம்பணும். அப்போ நான் தொழுகிறேன், நான் பயான் பண்ணுறேன், சிறுக்குக்கு எதிராக பேசுகிறேன், பிதஅத்துக்கு எதிராக பேசுகிறேன், ஆனால் நான் பிதஅத்வாதி தான். ஏன்? ஜின்கள் இருக்கிறாங்கன்னு யார் சொல்லிட்டா? அல்லாஹ் ரசூலும் சொல்லிட்டாங்க. ஓதி பார்த்து ஊதலாம்னு யார் சொல்லிட்டா? அல்லாஹ் ரசூலும் சொல்லிட்டாங்க. அதை வந்துக்கிட்டு நான் என் லாஜிக்கை வச்சு பேசி அதை சிறுக்குன்னு சொல்கிறதும் அது தப்புங்கிறதும் நான் வழிகேட்டேன். அப்போ மக்களை போய்கிட்டு முஷ்ரிக்குங்கிறது, ஹதீஸை நம்பக்கூடிய மக்களை பார்த்து முஷ்ரிக்குங்கிறது, அவங்கள பின்பற்றி தொழக்கூடாதுங்கிறது, இது வழிகேடா இல்லையா? வழிகேடு. அப்போ இதை நான் செஞ்சால் வழிகேடுனா இதை யார் செஞ்சாலும் வழிகேடு தானே? நமக்கு நேசத்துக்குரியவங்க செஞ்சாலும் வழிகேடு தானே? இன்னைக்கு அதான் நடக்குது. அவங்கள எதை ஹதீஸை நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஹதீஸை இன்னைக்கு நம்பினா சிறுக்கு. கண்ணீர் உண்டு நபி சொன்னாங்கன்னு, அதெல்லாம் நபி சொல்லலைங்க, அது குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்குது. இந்த கண்ணீரை பற்றி சொன்னனால ஒரு தகவலையும் சொல்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின அப்துல் ரஹ்மான் பன்பை மௌலவி அவர்கள் ஒரு தகவலை சொன்னாங்க. அந்த தகவல் சொன்னது நன்மையானது தான், சொல்ல வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இந்த ஆரம்பத்தில் சூனியத்துக்கு பாதிப்பு இல்லைங்கிற அந்த கொள்கையில் நான் இருந்தேன் அங்கே இருக்கும்போது. அப்போ அப்துல் ரஹ்மான் பன்பை அவங்க குர்ஆன் சுன்னா வச்சு என்ன செஞ்சாங்க, சூனியத்துக்கு பாதிப்பு இருக்குங்கிற கட்டுரையை போட்டாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சோம், இதுக்கு இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குங்கிற அந்த தப்பான சிந்தனை இருந்தனால அவங்களுக்கு நம்ம மறுப்பு போட்டோம். சூனியத்துக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி மறுப்பு எழுதுனேன், நான் தான் எழுதுனேன். சரியா? அப்படி எழுதும்போது இந்த கண்ணீர் சொன்னாங்கல்ல, கண்ணீர் சம்மந்தப்பட்ட ஹதீஸை ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோன்னு எழுதுனது நான். கண்ணீர் சம்மந்தப்பட்ட ஹதீஸ்களை ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோன்னு எழுதுனது நான். மறுத்தது யார்? நானா? மறுத்தது நான் கிடையாது, மறுத்தது அவர். சொல்லப்போனால் இதில் தான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையும் வந்துச்சு. ஆய்வு பண்ணிட்டு எழுதும்போது போய் மறுக்கலாமா? ஆய்வு கண்ணீர் ஏன்னா ஆய்வு என்ன நான் எழுதுனேன்னு சொன்னால் ஆய்வு பண்ணுறங்கிற எனக்கு தான். ஏன்னா கண்ணீர் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் இருக்குதுல்ல, அந்த சூனியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட கண்ணீர் சம்மந்தப்பட்ட ஹதீஸை மறுக்கிறதுக்கு நமக்கு மனசு வரலை. அதனால தான் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு எழுதுனது. ஏன்னா அந்த ஹதீஸ் முத்தவாத்திர். அந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட தரத்தில் உள்ளது? முத்தவாத்திர். ஹதீஸ்களை தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேளுங்க, முத்தவாத்திர்னா என்ன? ஒவ்வொரு படித்தரத்திலையும் சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், ஒவ்வொரு படித்தரத்திலையும் பல பேர், 9 பேர், 10 பேர், இப்படி பல பேர் இடம்பெற்று பல வழிகளில் ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டா அது குர்ஆனுக்கு நிகரான ஆதாரம். அது என்ன ஆதாரம்? ஹதீஸாக இருந்தாலும் அது குர்ஆன் மாதிரி ஆதாரம். அதில் சந்தேகப்படவே முடியாது. இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா? நோ சான்ஸ். இவ்வளோ பேர் தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட உயர் ஹதீஸ் நம்பகத்தன்மையிலே உச்சகட்டத்தில் உள்ள ஹதீஸ் தான் இது முத்தவாத்திர். அப்போ நம்ம பார்க்குறோம், என்னடா இது கண்ணீர் உண்டுங்கிற கருத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஆண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் யாருன்னு பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இவங்க எல்லாம் வெவ்வேறு ஹதீஸ் இல்லை, ஒரே ஹதீஸ். என்னது? கண்ணீர் இருக்குது, அதுக்கு நிவாரணம் ஓதி பார்க்கறது தான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி இத்தனை சஹாபாக்கள் மட்டும். ஏன்னா ஹதீஸ் வர்ற வழி குறுகலாக தான் இருக்கும், விரிகிற வழி தான் எப்படி இருக்கும்? விரிவாக இருக்கும். ஆனால் கண்ணீர் ஹதீஸ் ஆரம்பிக்கிற வழி எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. இப்படி வந்து அப்படியே விரியுது, இப்படி வந்து இப்படி விரியலைங்க. எப்படி வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து துவங்கக்கூடிய வழியே அபூ ஹுரைரா, அனஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும், அபூ சயீத் குத்ரி, ஜாபீர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா. இவ்வளவு ஹதீஸும் ஏதோ அட்ரஸ் இல்லாத நூலில் இல்லை. எங்கே இருக்குது? புகாரி முஸ்லீமில் இருக்குது. சனதெல்லாம் எப்படி இருக்குது? அறிவிப்பாளர், அறிவிச்சவங்களாம் யார் யார் என்ன எப்படிப்பட்டவங்க எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அப்போ இது வந்து இது எப்படி தப்பாக இருக்கும்? முத்தவாத்திர்னா தப்பே இல்லாத செய்தியில் இது எப்படி குர்ஆனுக்கு முரணாக இருக்கும்? அப்போ இதில் தான் நம்ம என்ன செஞ்சதுன்னா அந்த கட்டுரையில் ஆய்வில் இருக்கு நான் எழுதுனது. ஆனால் அவங்களுக்கு ஆய்வு தேவையில் ஒன்றும் தேவையில்லை, ஓய்வு தான் தேவை. அவங்க பார்த்தா என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு ஆன்லைனில் ஏதோ மதுரையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கண்ணீர் இருக்கான்னு கேட்டோனையுமே அது வலம் எக்குள்ளகு குஃபோன் ஆகுதுக்கு மாற்றமாக இருக்குது. ஒரே வார்த்தை, குழு அல்லாஹ் வலம் எக்குள்ளகு குஃபோன் ஆகுது, அந்த வசனத்துக்கு மாற்றமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வேற கூடுச்சு.
என்ன தெரியுமா, நாம தான் இந்த இதெல்லாம் கிளப்புறது. இப்படி இருக்குதே ஹதீஸ், இதை எப்படி மறுக்கிறது? இது எப்படி தப்பாக இருக்கும், முத்தவாத்திருங்கிற அளவுக்குள்ள இருக்குது அப்படின்ட்டு சொல்லி ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டம் அறிஞர்கள்லாம் வந்தாங்க, அவர் அந்த சகோதரர் வந்தார். ஆனால் இந்த கண்ணேறு ஹதீஸ் எப்படி தப்புங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல. ஏன்னா கண்ணேறு இருக்குன்னு ஹதீஸ் இருக்கு, இது குர்ஆனுக்கு மாத்தமாக இருந்தால் எப்படி இருக்கணும்? வசனம் எப்படி இருக்கணும்? கண்ணேறு உண்மை, கண்ணேறு நோய் பாதிப்பு இருக்கு, அதுக்கு நிவாரணம் ஓதி ஊதுறதை தவிர வேற எதுவுமே இல்லை, அந்த அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்குது, இப்படிலாம் ஆதாரங்கள் இருக்குது. இப்போ கண்ணேருக்கு மாத்தமா குர்ஆன் வசனம் இருக்குது வைங்களே, எப்படி இருக்கும் குர்ஆன் வசனம்? எப்படி இருக்கும்? ஏன்னா மக்கள்கிட்ட கண்ணேறு நம்பிக்கை அந்த காலத்தில் இருக்குது. அப்போ கண்ணேரி இல்லைன்னு குர்ஆன் வசனம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? கண்ணேரி இல்லை அப்படி தானே இருக்கும். இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் குர்ஆன்லேருந்து எடுத்து காட்டுங்க, ஹதீஸ்லேருந்து காட்டுங்க. ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸையாவது, இனிமேல் இட்டுக்கட்டி இவங்க கொண்டு வந்தால் தான் உண்டு. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸையாவது அல்ல ஐனு கிதுபுன், கண்ணேர் என்பது இல்லை பொய் அப்படின்னு ஒரு ஹதீஸை கொண்டு வரட்டும். இல்லை, அப்போ ஒரு மசூரா கூடி இந்த கண்ணேறு ஹதீஸெல்லாம் எப்படி தப்பு, எப்படி அதை நம்ம தப்புன்னு சொல்கிறது, என்ன ஆதாரம்? ஒன்றுமே இல்லாமல் அந்த மசூரா முடிவே இல்லாமல் கலைஞ்சு போச்சு. இந்த நிலையில் இருக்கும்போது அவர் போய் மறுக்கிறார். மறுத்தோனையுமே அதுதான் அங்கேருந்து கீழே இருந்து எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? மறுத்துருவாங்க, துணிவு வந்துடும். அந்த விவரத்துக்காக நான் சொல்லிக்கிறேன். அப்போ அதுலேருந்து தான் நம்ம யோசிக்க, நம்ம அவர்கிட்ட கேள்வியும் கேட்டேன், நான் மெயிலில் அந்த ப்ரூஃபும் வச்சுருக்கிறேன். என்னது, கண்ணீர் ஹதீஸ் இத்தனை வழிகளில் வந்திருக்கு, இது முத்தவாத்தியங்கிற அளவுக்கு உள்ளது. முத்தவாத்தியர்னா தப்பு நடக்க சான்ஸே இல்லை, 100% குர்ஆன் மாதிரி உள்ள ஆதாரங்கிறது தான் ஹதீஸ் கலையில் உள்ள விதி. அப்போ இது எப்படி தப்பாக இருக்கும்? கேள்வி கேட்டது இதுவரைக்கும் ஒன்றும் ஆன்சர் வரவே இல்லை. ஆனால் நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். இது விஷயம். அப்போ அன்பான சகோதரர்களே, நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவா அல்லாஹ் நமக்கு ஈமான நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். சொல்லப்போனால் இந்த கலிமாவுடைய வலிமை எதில் இருக்குது தெரியுமா? நம்ம எல்லோரும் ஒன்றுபடுறதுல தான் இருக்குது. நீங்கள் களிமா தனியாக சொல்றீங்க, நீங்கள் களிமா சொல்றீங்க, உங்களுக்குள்ள ஒரு உறவும் இல்லை, ஒரு அன்பும் இல்லை, ஒரு பாசமும் இல்லைன்னு சொன்னால் களிமா வளருமா? வளராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? அதனால ஈமான சொன்னதுடன் ஈமான் உள்ளவங்களா ஒன்றுபடணும்னு சொன்னாங்க. அவங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம்ல, அல்லாஹ்வுக்கு எல்லா போலும் அளவர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிக் யௌமிதீன் சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன சொல்றோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எப்படி இல்லை, உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் இல்லை, எப்படி இருக்குது? உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுன்னு பன்மையாத்தான் அல்லாஹ் சொல்கிறேன். நம்ம எல்லாம் கலிமாவில் எப்படி இருக்கணும்? ஒன்றுபட்டு இருக்கணும். அதான் நபி அவர்கள் சொன்னது. தொழுகிறோம், எங்கேயாவது எப்பயாவது தொழுதுக்கோன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுல, ஏங்க பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகணும்னு சொல்லப்படுது? சஃப்ல எல்லாம் ஒன்றா நிற்கணும். நபி அவர்கள் தொழுகையில் சஃப்ல நின்றா சொல்லுவாங்க, வலா தஹ்தலிஃபு, சஃப்ல முன்னாடி பின்னாடி தள்ளி நிற்காதீங்க, உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் வேறுபாடு வந்துடும். நபி அவர்கள் சொல்லுவாங்க. சஃப்ல நெருக்கமாக நில்லுங்க, இடைவெளி விடாதீங்க, சஃப்ல முந்தி பிந்தி நிற்காதீங்க. அப்படி நின்றீங்கன்னா உங்க உள்ளங்களுக்கு மத்தியில் வேறுபாடு வந்துடும். அப்ப என்ன சொல்றாங்க நபி அவர்கள்? உங்க உள்ளங்கள்லாம் ஒன்னா இருக்கணும், ஈமான்ல ஒன்னா இருக்கணும், இந்த கலிமாவில் ஒன்னா இருக்கணும். இப்படித்தான் இஸ்லாமிய கடமைகள் கூட நமக்கு வகுத்து தரப்பட்டிருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கொள்கை நமக்கு இருக்கணும், அதோடு சேர்த்து எந்த உணர்வும் இருக்கணும்? எல்லாரும் மூமினா முஸ்லிமா, நீ என் சகோதரன், நம்மளாம் ஒன்று அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். ஹஜ்ஜு செய்கிறோம், அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை வச்சதே எதுக்கு? எல்லாரும் ஆதமுடைய மக்கள், எல்லாரும் முஸ்லிம்கள், யாரெல்லாம் நாங்கள் எல்லோரும் அடிமைகள், அந்த ஈமானிய உணர்வு வரணும். இப்படி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வழக்கங்கள் எல்லாமே இந்த கலிமாவில் நம்மகிட்ட ஏகத்துவம் வரணும், தௌஹீது சிந்தனை வரணும் அப்படிங்கிறது அதிகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் தேவையில்லாமல் இந்த பிரிவினை உருவாக்குறத பெரும்பாவமாக நினைக்கிறான். பிரிவினை எது பிரிவினை? இப்போ அப்துல் ரஹ்மான் மன்பை அவங்க சொல்கிறாங்க,
விரலை நீட்டி தான் வைக்கணும், அதுதான் எனக்கு ஹதீஸில் சரியாக படுதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் விரலை அசைக்கிறது எனக்கு சரியாக படுதுன்னு சொல்கிறேன். ஹதீஸில் பார்த்து எனக்கு அது சரியான முடிவாக தெரியுது. அவங்க சொல்கிறாங்க ஹதீஸில் பார்த்த வகையில் எனக்கு விரலை நீட்டு தான் சரியாக தெரியுது அவங்க சொல்கிறாங்க. இது பிரிவினையா? இது பிரிவினை இல்லை. ஏன்? அவங்களுக்கு அது சரி நினைக்கிறாங்க, அதான் ஹதீஸ் நினைக்கிறாங்க. நான் இதுதான் ஹதீஸ் நினைக்கிறேன். எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறலாம் எப்படி என்னங்கிறத. ஆனால் இதனால் நான் அவங்கள காஃபிர்னு சொல்ல மாட்டேன், அவங்க என்ன காஃபிர்னு சொல்ல மாட்டாங்க. நான் அவங்கள எப்படி பார்ப்பேன்? முஸ்லீமாக பார்ப்பேன். அவங்க என்ன எப்படி பார்ப்பாங்க? முஸ்லீமாக பார்ப்பாங்க. நான் மௌத்தா போனால் அவங்க துவா செய்வாங்க, அவங்க மௌத்தா போனால் நான் துவா செய்வேன். அவங்களுக்கு பின்னாடின்ட்டு நான் தொழுவேன், எனக்கு பின்னாடின்ட்டு அவங்க தொழுவாங்க. அவங்க அறுத்ததை நான் சாப்பிடுவேன், நான் அறுத்ததை அவங்க சாப்பிடுவாங்க. சொல்லப்போனால் அந்த கல்யாண உறவுகளை கூட நம்ம வச்சுக்கிறோம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மத்தியில் என்னென்னலாம் சொன்னாங்களோ எல்லா உறவுகளும் இருக்கும். அப்போ இந்த உறவு பிரிவினை கிடையாது. ஆனால் ஒரு பேச்சுக்கு இப்போ நான் சொல்கிறேன், புகாரில் உள்ள அந்த ஹதீஸை நம்பினா நீங்கள் முஷ்ரிக், முடிஞ்சு போச்சு. என்னது? முடிஞ்சு போச்சு. இதான் பிரிவினை. ஏன்? முஸ்ரிக்குன்னு சொல்லிட்டா அவர் மௌத்தா போனால் துவா செய்ய மாட்டேன், அவருக்கு பின்னாடி இன்னும் தொழு, அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறனால தான் தூக்கி விட்டுட்டு வந்திருக்கிறோம். சொன்னோம் கேட்கல, முஸ்லிக்குன்னு தான் சொல்லுவோம். ஜாக்கு பள்ளிக்கு போகக்கூடாது தான், அவங்கள பின்பற்றி தொழக்கூடாது தான், அப்படிதான் சொல்லணும்னு பிடிவாதம் முடிச்சாங்க. நீங்கள் உங்களை பிடிவாதத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லி வந்தாச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் முஸ்லிக்குன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவர் வீட்டில் பெண் எடுக்க மாட்டோம், அவர் அறுத்ததை சாப்பிட மாட்டோம், அவருக்கு பின்னாடி நின்று தொழுவ மாட்டோம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்களோ, அவரை நான் முஸ்லீமாக பார்க்கவே இல்லை, அப்புறம் எப்படி அவருக்கு உதவி செய்யணுங்கிற சிந்தனை எனக்கு வரும்? ஒரு முஸ்லீமுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அவ்வளவு இலக்கணங்களும் எப்படி நான் ஃபாலோ பண்ணுவேன்? நான் தான் என் பார்வையில் முஸ்லீமே இல்லையே. நடக்குதுங்க, கொடுமை நடக்குது, உங்களுக்கு தெரியாது. மதுரையில் முபாரக்னு ஒரு பள்ளிவாசல், முபாரக் பள்ளிவாசல் இருக்குது. ஆரம்ப கால தௌஹீது உருவாகிறதுக்கு களமாக இருந்த பள்ளி. அந்த பள்ளிக்கு இந்த கூட்டத்தை சார்ந்தவங்க வருவாங்க. எதுக்கு வருவாங்க தெரியுமா? 5 வேளை தொழுகைக்கெல்லாம் வரமாட்டாங்க, ஜனாசா அடக்கம் பண்ண வருவாங்க. இந்த ஜனாசா அடக்கம் பண்ணுறதுல கூட ஃபித்னாவை பாருங்களேன். அடக்கம் பண்ணி அவங்க மையத்தை கொண்டு வருவாங்க. அந்த சோறும் விட்டுக்கிட்டு இருந்தாங்க யாரும் எல்லாரும். ஏன்னா இப்போ கூட நம்ம அவங்கள முஸ்லீமாக பார்க்குறோம், இப்போ கூட இந்த ஃபித்னா செய்கிறவங்கள நம்ம என்ன செய்கிறோம்? முஸ்லீமாக பார்க்குறோம். ஆனால் வழிகேடு இருக்குது. அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும் துவா செய்கிறோம், இவங்க திருந்தணும்னு நம்ம அல்லாட்ட கேட்போம். ஆனால் அவங்க முஸ்லீம்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்வோம். இதுதான் சத்தியத்தில் உள்ள மக்களுக்கு அசத்தியத்தில் உள்ள மக்களுக்கு உள்ள வேறுபாடு. கோபம் தாபம் வந்து முஸ்லீமே இல்லை, காஃபிர் முஸ்லீம் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, முபாரக் பள்ளியில் மையத்தை கொண்டு வந்துட்டு ஜனாசா தொலை வைக்க நிற்கிறது, முன்னாடியே கேட்குறது, யார் தொலை வைப்பான்? என் கருப்பசாமியை தொலை வைக்க போகிறான், கந்தசாமி தொலை வைக்க போகிறாங்க. ஏன்னா ஜாக்கு இமாம்கள் தான் தொலை வைப்பாங்களா, அது மாதிரி கேட்குறது. யார் தொலை வைக்கிறது? இல்லை ஜாக்கு இமாம் வரமாட்டார், அப்புறம் வேறு யார்? அந்த மோதினார் தொலை வைப்பாருன்னு சொன்னால் எல்லோரும் தொழுகைக்கு சஃபில் நின்றுட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஐயூப் ஃபைசியா, ஐயூப் அலி ஃபைஸ் தென்காசிக்காரர், அவர் போய் நின்று தொலை வச்சுட்டார். சஃபில் நின்றவங்க சஃபில் எல்லாம் நின்றுட்டாங்கங்க, பல பேர் தக்பீரும் கட்டிட்டாங்க. சஃபில் நின்றவங்க அரண்டு அடித்து சஃபை களைச்சிட்டு ஓடுறாங்கங்க. எதுங்க? ஒரு ஜனாசா தொழுகையிலங்க, ஒரு மையத்திலங்க. ஏன்? அவர் புகாரில் உள்ள ஒரு ஹதீஸை நம்பிட்டாரா? அதுக்கு ஏன் இப்படி சாவுற? நீ ஏன் மையத்தா போற? என்ன இது குழப்பமா இல்லையாங்க? ஒரு பள்ளி வாசல்ல, குர்ஆன் சொன்ன அடிப்படக்கூடிய பள்ளி வாசல்ல, அதுவும் ஜனாசா தொழுகையில் நின்று சஃப்லையும் நின்றுட்டு அவ்வளோ மக்கள் விட்டு களைச்சிட்டு ஓடுறாங்களே, இதை எப்படிங்க அல்லாஹ் ரசூல் ஏற்றுக்குருவாங்க? எப்படி ஏற்றுக்குருவாங்க? புகாரில் உள்ள ஒரு ஹதீஸை நம்புறதுனால, நமக்கு முன்னாடி மார்க்கத்தை சொன்ன அவ்வளோ அறிஞர்கள் இதுவும் மார்க்கம்னு சொன்னனால அதை நம்பும்போது சிறுக்கு முஸ்ரிக்குன்னு சொல்லி நம்மளை இப்படி நஞ்சா பார்க்குறாங்க. பல பேர் சலாம் கூட சொல்கிறதில்லை. எப்படி சொல்லுவாங்க? சலாம் சொல்கிறது கிடையாது. ஆனால் நம்ம அவங்களுக்கு சலாம் சொல்கிறது, தேடி போய் சொல்கிறது, அப்படி தான் இருக்கணும். அப்போ இந்த அளவுக்கு இந்த ஃபித்னா வந்திருக்கு. இப்படி செய்கிறவங்க தொழுதாலும் நோன்பு வச்சாலும் தௌஹீதை சொன்னாலும் அவங்க பல பேர் இஸ்லாத்தை கொண்டு வந்தாலும் அவங்க வழிகேடர்கள் தான். இந்த ஒன்று போதும். என்ன ஒன்று போதும்? மூமினை பார்த்து முஷ்ரிக்குன்னு சொல்றியா? அது ஒன்று. நபிமொழியை மறுக்கிறியா?
இது நாள் வரைக்கும் வந்த மக்கள் அறியாமல் சிறுக்கு வச்சிருக்காங்க, நான் தான் தௌஹீத சொல்றேன்னு சொல்றியா? ஆணவம் வந்துருச்சா, தலக்கணம் வந்துருச்சா? நீ வழிகேடன் தான். உன்னுடைய பிரச்சாரத்தால் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரி, நீ எவ்வளவுதான் அழகா தொழுதாலும் சரி, எவ்வளவு நோன்பு வச்சாலும் சரி, எவ்வளவுதான் மக்களுக்கு நன்மை செஞ்சாலும் சரி, வழிகேடன் தான். ஏன்? பிரிவினையை மார்க்கத்தில் ஏற்படுத்துறாங்க. இதை சொன்னா, ஆமா நான் ஆரம்பத்தில் நாங்கள் மக்கள்லாம் பிரச்சாரம் செய்யும் போது தர்காவாசி தான் சொன்னா. என்ன சொன்னா? இவங்க மார்க்கத்தை பிரிக்கிற சமுதாயத்தை கூறு போடுறாங்க. அப்போ உங்கள்கிட்ட குரான் ஈஸ் இருந்துச்சு, அவன்கிட்ட குரான் ஈஸ் இல்லை. அவன் சொல்ற விமர்சனம் உங்களுக்கு பொருந்தாது. இன்னைக்கு குரான் ஈஸ் எங்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட தான் ஹதீஸ் இல்லை. அப்போ பிரிவினை ஏற்படுத்துறது யார்? யார் பிரிவினை ஏற்படுத்துறா? இதை நீங்க சிந்திக்கணும். இப்போ நான் இந்த பிரிவினை சொல்றேன்ல, ஏன்னா நிறைய மக்களுக்கு நினைக்கிறது இல்லை. ஒரு மனுஷனை முஸ்லிக்குன்னு சொல்றது சாதாரண விஷயமா நினைக்கிறாங்க. இது பிரிவினை. இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. நமக்கு இது சாதாரண மேட்டரா தெரியலாம், அல்லாஹ் ரசூலுக்கு இது பெரிய விஷயம். குர்ஆன்ல அல்லாஹ் 42வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷரஅலக்கும் மினத்தீனி மா வஸ்ஸாபிஹி நூஹன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ம வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம், அதை உங்களுக்கும் மார்க்கமாக ஆக்குகிறோம். நூஹ் நபி முதல் இறை தூதர், உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி, உலக மக்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் நூஹ் நபி. நூஹுக்கு நாம் வலியுறுத்தி சொன்னோம், வல்லதி அவுஹைனா இலைக்க, நபியை உமக்கும் வலியுறுத்தி சொல்கிறோம். வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூசா வ ஈசா. இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபி, மொத்தத்தில் டோட்டல் நபிமார்கள். எங்கேருந்து? நூஹ் நபியுடைய காலத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும். ஏன் கடைசியில் நபி அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கு சொன்னது என்ன? அன் அகீமுத்தீன், மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள். வலா ததஃபர்ரகு ஃபீஹி, அதிலே பிரிந்து விடாதீர்கள். எல்லா நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னது, நம்முடைய நபிக்கும் சொன்னது, நமக்கும் சொன்னது என்ன? மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், அதிலே பிரிந்து விடாதீர்கள். அதில் பிரிகிறது எது? மார்க்கத்தில் பிரிகிறது எதுங்க? இவன் மார்க்கத்தில் இருக்கிறான், இவன் இல்லை. நான் இருக்கிறேன், என்ன தவிர வேற எவனும் இல்லை. நான் தான் முஸ்லீம், மற்றவன் எவனும் முஸ்லீம் இல்லை. இதுதான் என்னது? மார்க்கத்தில் பிரிவினை ஏற்படுத்துறது. இதை அல்லாஹ் வன்மையாக கண்டிச்சிருக்கிறான். அது மாதிரி 3வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள். சரி, சிறுக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரமாக இருக்கணுமா இல்லையா? சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்புவது ஷிர்க்குன்னு ஒரு வசனத்தை காட்டட்டும். கண்ணீர் இருக்கு என்று நம்பினால் அது ஷிர்க்குன்னு ஒரு வசனம், ஒரு ஹதீஸை காட்டட்டும். லாஜிக் தான் வருது. லாஜிக்கை வச்சாப்பா ஷிர்க்கை கண்டுபிடிக்கிறது, தௌஹீதை கண்டுபிடிக்கிறது. கபூர் வழிபாடு ஷிர்க்குங்கிறதுக்கு குர்ஆன் வசனத்தில் எத்தனை வசனம் இருக்குது? இறந்து போனவங்கள்ட்ட பிரார்த்திக்கை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு எத்தனை வசனம் இருக்குது? அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிப்பா, நபி அவர்கள் மன்னிக்க மாட்டாங்க, மௌலூத் தப்புன்னு எத்தனை வசனம் இருக்குது? சூனியத்தில் பாதிப்பு ஏற்படணும்னா ஷிர்க்குங்கிறதுல ஒரு வசனத்தை காட்டு. வசனம் அதுக்கு மாத்தமாக இருக்குது. அல்லாஹ் நானா பாதிப்பு ஏற்படும் தான் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. போ, கண்ணீர் இருக்குதுன்னு ஹதீஸ் இருக்குது, அவ்வளோ முடிஞ்சது. எங்கேயாவது கண்ணீர் இருக்குன்னோம்னா ஷிர்க்குன்னு அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்களா? காலகாலமாக அந்த நம்பிக்கை இருந்து வந்திருக்கு. அல்லாஹ் ரசூல் மறுக்கல், நீயே மறுக்கிற. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திக்கணும். அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் 3வது 103வது வசனம், அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள். வலா ததஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். யாருடைய உபதேசம் இது? அல்லாஹ்வுடைய உபதேசம். அப்போ பிரிவினை வழிகேடா இல்லையா? வழிகேடு. அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் 3வது 105வது வசனம், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத். தெளிவான சான்றுகள் வந்த பிறகு முரண்பட்டு, அந்த ஆதாரங்களோடு முரண்பட்டு, எவ்வளோ வாசம் வருது பாருங்க. மிம்பாதி ஜாஹமுல் பையினாத், தெளிவான சான்றுகள் வந்த பிறகு அந்த ஆதாரங்களோடு மோதி, அந்த ஆதாரங்களோடு முரண்பட்டு பல கூட்டங்களாக பிரிந்து விடாதீர்கள். இன்னைக்கு இவங்க எதோட மோதுறாங்க? எதோட மோதிக்கிட்டு இருக்கிறாங்க? ஆதாரங்களோட மோதிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மோட மோதல. ஏன்னா நம்ம ஆதாரம் இல்லாமையா சொல்லிட்டு இருக்கிறோம். ஹதீஸ் இருக்கு, குர்ஆன் வசனம் இருக்குது, ஹதீஸை இல்லை. குர்ஆன் வசனத்துக்கு சுய வழக்கம். அப்போ தெளிவான சான்று வந்த பிறகு அதில் மோதி முரண்பட்டு பல கூட்டங்களாக உருவாகினார்களே, அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்படி உருவாகினவங்க யாரு? வரலாற்றில் நமக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபி அவர்களுக்கு முன்னாடி ஆதாரங்களோட மோதி முரண்பட்டு பல கூட்டங்களாக உருவானவங்க யார்? நபி அவர்களுக்கு முன்னாடி சொல்லுங்க, யாரு? யாரு
சத்தம் போட்டு யாரோ ஒரு ஆள் சொல்லுங்கள். யூதர்கள், நசராக்கள். ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி உள்ள கூட்டம் யார்? யூத நசராக்கள் தானே. அவங்க தான் பல கூட்டங்கள். அன்றைக்கி பாருங்கள், நசராக்கள் ஒரு கூட்டமாக எத்தனை கூட்டம்? பல கூட்டம் இதில் இருக்குது. யூதர்களில் பல கூட்டம். ஏன்? ஆதாரம் வந்துருச்சா நம்புறதை விட்டுட்டு இவன் ஒரு விளக்கம் கொடுக்கறது, இவனா மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கத்தை சொல்கிறது. அதனுடைய முசீபத்து என்ன? இவன் தான், நான் தான் நசரா, இவன் நசரா இல்லை சொல்கிறானா. நாங்கள் தாங்க ஒரிஜினல் கிறிஸ்டினாலிட்டி, இவன் வந்து கிறிஸ்டின் கிடையாதுங்க. இப்படி ஒவ்வொரு கூட்டமும் சொல்லுது. அது மாதிரி இப்போ இஸ்லாத்தில் ஆகிவிட்டான் வந்துருச்சா. நான் தான் உண்மையான முஸ்லீம், இவங்களாம் முஸ்லீம் இல்லை. எனக்கு முன்னாடி உள்ளவங்க மார்க்கத்தை சொன்னவங்களாம் ஒழுங்காக இஸ்லாத்தை கடைப்பிடிக்கலை, சிறுக்கு வச்சுருக்காங்க அறியாமல். வந்துருச்சா. ஆனால் அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டு வர்றான். நசரா கூட்டத்தை விட்ட மாதிரி விடலை. இந்த மாதிரியான ஆதாரங்களை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு தெளிவாக சொன்ன முடிவுகள், ஆதாரங்களை வச்சு வழிகேடு எல்லாம் உரிச்சு காமிச்சிட்டு வர்றான். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது வழிகேடுங்கிறது சாதாரணமாக சிந்திக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் இதை எடுத்து சொல்லணும், சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க அல்லாஹ்வுடைய கிருபையால். இன்ஷா அல்லாஹ் இது வாழ்கிற காலத்தில் இது புறக்கணிக்கப்படும். பாருங்கள், இந்த பிதாயத்தை புறக்கணிக்கப்படும், மக்கள் திருந்துவாங்க இன்ஷா அல்லாஹ். அது ஒரு காலம் வரும், அல்லாஹ் யார் மூலமாவது அப்படி செய்வான். ஆனால் நம்ம செய்கிற கடமை என்ன? சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருந்துறாங்க, திருந்தா அல்லாஹ்வுடைய வேலை. சொல்லிக்கிட்டே இருக்கணும். வருவாங்க, நாளைக்கு வருவாங்க, நாளை கழிச்சு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வலா தக்கூனு கல்லத்தி நக்கலத்த கஸ்லஹா மின் பஅதி குவத்தி அன்காசா. ஒருத்தி கஷ்டப்பட்டு என்ன செய்கிறா? நெய்யிறா. ஆடை என்ன செய்கிறா? நூல் நெய்யிறா. கஷ்டப்பட்டு நெஞ்சு ஸ்ட்ராங் ஆக்கியாச்சு. ஸ்ட்ராங் ஆக்கியாச்சா? இதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா துண்டு துண்டாக வெட்டுறா. இது மாதிரி வேலையை செஞ்சிடாதீங்கிற அல்லாஹ். நீங்கள் அதான் நடக்குது. தௌஹீதை சொல்லி சொல்லி அவ்வளோ மக்களையும் தௌஹீதுக்கு கொண்டு வந்துட்டு எல்லா மக்களும் தௌஹீதை ஆன பிறகு, நீ தௌஹீது இல்லை, நீ முஸ்லீம் இல்லை, நான் தான் முஸ்லீமு, நீ முஸ்ரிக்கு. வந்துருச்சா துண்டு துண்டாக வெட்டுறது, வெட்டி. அதானே ஒரு மனுஷன் முஸ்லீம் இல்லை முஸ்லிக்குன்னு சொன்னால் என்னங்க? உடம்பை வெட்டி போடுறதுன்னு அர்த்தம். ஏன்னா நபி சொன்ன உதாரணம் என்ன? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உடம்பை போன்றவன். அதானே ஒரு ஆள் சொல்கிறார், முஸ்லீமை பார்த்து ஒரு முஸ்லீம் இல்லைன்னு சொன்னா கையை வெட்டுறாருன்னு அர்த்தம். தாங்கையை என்ன செய்கிறாரு? வெட்டி தூக்கி போடுறார். அவன் அறிவாளியா முட்டாளா? தாங்கையை வெட்டி தூக்கி போடுறான் முட்டாள். மூமினா மக்களையும் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னால் காலை வெட்டி தூக்கி போடுறான். அல்லாஹ் அது மாதிரி சொல்கிறான், கஷ்டப்பட்டு நெஞ்சு சேர்த்துட்டு துண்டு துண்டா ஆக்கிறாள் கிற்கச்சி, அந்த மாதிரியான வேலையை நீ செய்யாத. அது மாதிரி தான் ஆகிப்போச்சு. தௌஹீதை சொல்லி சொல்லி தௌஹீதுக்கெல்லாம் மக்களை கூப்பிட்டுட்டு இப்போ எங்கிட்டு திரும்பிடுச்சு? தனக்குன்னு ஒரு கூட்டம் வந்தோடனே எந்த மக்கள் தனக்கு தௌஹீதுக்கு பேஸாக இருந்தாங்களோ அவங்களும் சேர்ந்து தௌஹீதை சொல்லி திருகா சிற்கெல்லாம் ஒழிச்சோமோ அந்த மக்களை பார்த்து முஷ்ரிக்கு சொல்லக்கூடிய நிலை வந்துருச்சா? அல்லாஹ் அப்படி செய்யாதங்கிறான். அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வலா தனாஸவு, தேவையில்லாமல் முரண்படாதீர்கள், ஃபதஃப்ஸலு, நீங்கள் பலம் குன்றி விடுவீர்கள், வ ததுஹப ரீஹுக்கும், உங்களுடைய ஜீவனும் போய்விடும். அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா இந்த களிமா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஹதீஸுகளில் விளையாடாமல் அறிவை மார்க்கத்தில் பூத்தாமல் ஒழுங்காக மார்க்கத்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு நீங்கள் அவங்க எல்லாரும் எந்த கொள்கையில் இருப்போம்? ஒரே கூட்டமாக இருப்போம், ஒரே சிந்தனையில் இருப்போம். இது மற்ற வழிகட்ட கொள்கையில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சாரமாக இருக்கும், இது எவ்வளோ பெரிய ஒரு வலிமையாக இருக்கும். அல்லாஹ் அதான் சொல்கிறான், உங்களுக்குள்ள முரண்பட்டு உங்கள் ஜீவன் போயிடும். ஃபதஃப்ஸலு, நீங்கள் சோர்ந்து விடுவீர்கள். அப்படிதான் ஆகிப்போச்சு. தேவையில்லாத ஃபித்னாவை கலப்புனதுனால இப்போ இவ்வளவு நேரம் உங்களுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டிய இருக்குதா இல்லையா? இந்த ஃபித்னா மட்டும் இவங்க உருவாக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் எதை பற்றி பேசுவோம்? சரியா சிறுக்கை பற்றி பேசிகிட்டு இருப்போம், வேற ஏதாவது பற்றி பேசிகிட்டு இருப்போம், அஹ்லாக்கை பற்றி பேசுவோம். இவ்வளவு நேரம் சேஃப்டியாக இல்லையாங்க? அதுக்காண்டி இப்போ பேசாமல் இருக்க முடியாது. குழப்பம் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? பேசித்தான் ஆகணும். இல்லை அம்புட்டு பேர் அந்த குழப்பத்தில் போய் சிக்கிடுவோம். குழப்பத்தை ஏற்படுத்துகிறவங்க அதை புரியணும். நம்ம எதுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இவ்வளோ பிரச்சனை. மக்களுடைய அவ்வளோ இது சிந்தனை போய் இப்போ இங்கே திரும்பிக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது. அவங்க வழிகேட்டில் இருக்கிறவங்க, தர்கா சிறுக்கில் உள்ளவங்க நல்ல சண்டை போடு, அவன் என்னது சண்டை போடு சொன்னையில் எங்களை எழுத்தையில் இப்போ உங்களுக்குள்ளே வெட்டிட்டு சாவு. அல்லாஹ் சொன்ன மாதிரி ஜீவன் போச்சு.
அப்போ இதெல்லாம் நம்ம கவனத்தில் வைக்கணும் சகோதரர்களே. இன்னும் நபி அவர்கள் சொன்னாங்க, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 3400. இதான் எதுக்கு சொல்கிறேன், இந்த மார்க்கத்தில் மூமின் இல்லை முஷ்ரிக்குன்னு சொல்கிறது பெரிய பாவம், பெரும்பாவம். அது நபி அவர்கள் சொன்னாங்க, இன்னஹு சதகுனு ஹனாத்துன் வ ஹனாத்துன், எனக்கு பின்னாடி சில குழப்பங்கள் வரும், சில குழப்பங்கள் வரும். ஃபமன் அராத யுஃபர்ரிக அம்ர ஹாதிஹில் உம்மா வஹிய ஜமீஉன், மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கும்போது அதை எவனாவது பிரிக்க நினைத்தால் ஃபதுரிபூஹு பிஸ்ஸைஃப், அவனை வாளால் வெட்டி தூக்கி போடுங்க. காயினமன் காண, அவன் யாராக இருந்தாலும் சரி. முஸ்லீமில் உள்ள சையான ஹதீஸ். நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஒற்றுமை சொன்னால் லலாலத்தில் இல்லை, எதில் இல்லை, வட்டியில் இல்லை, வரவேச்சரை இல்லை, சிறுக்கில் இல்லை. குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஒன்றுபட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் வந்து தேவையில்லாத சிந்திச்சு குழப்பத்தை ஏற்படுத்தி ஹதீஸை மறுத்து இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சா அந்த மாதிரி குழப்பத்தை செய்கிறவங்கள வெட்டுங்க, அவர் யாராக இருந்தாலும் சரி. இது நம்ம செய்யக்கூடிய காரியம் இல்லை. யார் அதுக்காண்டி போய் அறுவாலை திருப்பி வெட்டிட்டு போயிடக்கூடாது. இது இஸ்லாமிய ஆட்சி உள்ளவங்க, அதிகாரம் உள்ளவங்க செய்வாங்க. காயினமன்கான நபி என்ன சொன்னாங்க, யாராக இருந்தாலும் சரி. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் தொழுதாலும் சரி, அவன் நோன்பு வச்சாலும் சரி, அவனுடைய பிரச்சாரத்தாலும் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இந்த ஃபித்னாவை ஏற்படுத்துகிறாங்களா, அவங்க கொலை செய்யப்பட வேண்டிய நபி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சிந்திக்கணும். இது எதுக்கு சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு பெரும்பாவம், அல்லாஹ் ரசூல் விரும்பாத ஒரு விஷயம். அடுத்து இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாங்கிறோமே, இவங்க தான் சலஃபுகள். சலஃபுகள் தான் அஹ்லு சுன்னா ஜமா. அஹ்லு சுன்னா வல் ஜமா ஒவ்வொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்து அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சுன்னத் ஜமாத்துன்னு ஏன் பேர் வருது? சுன்னத் ஜமாத்துங்கிறது நல்ல பேருங்க. அது யார் வச்ச பேர்? யார் வச்ச பேர்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு வச்ச பேர். இது யாரும் கண்டுபிடிச்ச பேர்? சலஃபுகள் கூட நம்ம வச்ச பேர். அந்த மீனிங்கை புரிஞ்சு பிதஅத் வரக்கூடாது, முன்னோர்கள் அவங்க தான் மார்க்கத்தை சொன்னாங்க, அந்த அடிப்படையெல்லாம் புரிஞ்சு வச்ச பேர். ஆனால் அஹ்லு சுன்னா வல் சுன்னத்து ஜமாத்துங்கிற வச்ச பேர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் வச்ச பேர் அது. அந்த சுன்னத்தில் ஒரு ஆள் கை வச்சுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவர் பகிரங்க வழிகேடனுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா வழிகேடலை உரிச்சு காட்டணும், அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளம். அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் கூட சொல்லலை, அது வைக்கிற தப்பு கிடையாது. ஆனால் சத்தியமா அசத்தியமானு பிரித்து காட்டும்போது நபி அவர்கள் குர்ஆன் உடையவர்கள்னு சொல்லலை. ஏன் சொல்லலை? அம்புட்டு வழிகட்ட கூட்டமும் குர்ஆனை தான் தூக்குச்சு. அதை சொன்னால் மக்களுக்கு அடையாளம் தெரியாது, வழிகட்ட கூட்டம் எது, சத்திய கூட்டம் எதுன்னு. மக்கள் ஈஸியாக புரியுறதுக்காக நபி சொன்ன அடையாளம் சுன்னத்து அவங்ககிட்ட இருக்கணும், ஜமாத் அவங்ககிட்ட இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் நேர்வழியில் உள்ளவங்க. சுன்னத்து ஜமாத்து இல்லையா, அவர்கள் வழிகேடர்கள். சுன்னத்துனா என்ன? ஹதீஸ். என்னது? நபியுடைய வழி, சுன்னத்து. இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில் நம்மகிட்ட சுன்னத்து இருக்குது, ஹதீஸ் இருக்குது, நபியுடைய கூற்று இருக்குது. அது அவ்வளோ சைன்னு சொல்லி நமக்கு முன்னாடி வந்தவங்கலாம் சான்று சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மகிட்ட சுன்னத்து இருக்குது, ஆனால் இதை மறுக்கிறாங்களே, அவங்ககிட்ட என்ன இல்லை? சுன்னத்து இல்லை. நம்மகிட்ட ஜமாத் இருக்குது. என்ன ஜமாத்? இது நாள் வரைக்கும் வந்த நல்ல மக்கள் எல்லாம் இந்த ஹதீஸை நம்பி இருக்கிறாங்க. ஜமாத் இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட ஜமாத் இருக்குதா? உங்கள் கொள்கையில் யாருப்பா இருந்தாங்கன்னா இருந்திருப்பாங்க. யாரு காட்டு? இப்னு வஜர் இருந்தாரா, தஹபி இருந்தாரா, முஸ்லீம் இருந்தாரா, இமாம் அபுதாவுத் இருந்தாங்களா, புகாரி இருந்தாங்களா, இப்னு தைமியா இருந்தாங்களா? யாரப்பா இருந்தாங்க? ஜமாத்தை காட்ட முடியல. இருக்கு ஜமாத். எந்த ஜமாத்து? ஹவாரிஜ் ஜமாத் இருக்கு, முஅத்தஸிலா ஜமாத் இருக்குது. அப்போ நபி சொன்ன உங்களுக்கு நான் சொல்கிறேன், திருமதியில் 2600வது ஹதீஸ். இதை வச்சு தாங்க சலஃபு கொள்கை உருவானது. சலஃபுங்கிறது அஹ்லு சுன்னா வல் ஜமா. திருமதியில் டைம் இது இருக்குதா? சரி, இன்னும் ஒரு சில விஷயங்கள் தான், அதோட முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். திருமதியில், ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். சலஃபு கொள்கைனா ரொம்ப ஆபத்தான கொள்கை மாதிரி, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கொள்கை மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. அதுதான் குர்ஆன் ஹதீஸை பியூராக சொல்லக்கூடிய கொள்கை. திருமதியில் 2600வது ஹதீஸ். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நபி அவர்கள் பேசினாங்க, அந்த உரையை கேட்கும்போது உள்ளங்கள்லாம் நடுநடுங்கும், கவலை வரும், அழுகை வரும், கண்களில் நீர் வரும். அப்படிப்பட்ட ஒரு உபதேசம். அதை கேட்கும்போது நம்மளை விட்டு பிரிஞ்சு போவார்ல ஒரு ஆள், பிரிஞ்சு போக போகிற, நீ வருவாரா என்னங்கிறது கொஸ்டின்.
அந்த நிலையில் உள்ளவர் எப்படி பேசுவார், அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. அப்போ என்ன இது, ஹஜ்ஜத்துல் விதா. நபி அவர்கள் மௌத்தா போக போகிறாங்க, பிரிய போகிறாங்க சஹாபாக்களை விட்டு. அந்த சந்தர்ப்பத்தில் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு நான் அல்லாஹ்வுடைய தக்வாவை சொல்கிறேன்னு பல விஷயங்களை சொல்லிட்டு, இன்னஹு மை ஐஷ் மின்கும் பஅதி யரா இஹ்திலாஃபன் கசீரா, எனக்கு பிறகு உங்களில் இந்த ஹதீஸை மனசில் பதிய வச்சுக்கோங்க, ஆணி மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. மை ஐஷ் மின்கும் பஅதி, இந்த ஹதீஸ் அவங்களும் மறுக்கலை, நல்ல வேலைக்கு மறுத்தா அதில் போய்கிட்டு பேசிட்டு கிடக்கணும், அது சரியா தப்பா அப்படின்னு. இப்போ தேவையில்லை, அவங்க ஏற்று தானே இருக்கிறாங்க. மை ஐஷ் மின்கும் பஅதி, எனக்கு பிறகு உங்களில் வாழக்கூடியவர் யரா இஹ்திலாஃபன் கசீரா, அதிகமான முரண்பாடுகளை காண்பீர்கள். வந்துருச்சா? அதிகமான முரண்பாடு என்னது, இது சரியா இது சரியா, அதிகமான கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். வையாக்கும் வமுஹதசாத்தில் உமூர், புதுமையை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். நபி என்ன சொல்றாங்க? நிறைய முரண்பாடுகளை காண்பீங்க. அந்த முரண்பாடு ஏன் வரும்? பழசை ஏற்றுக்கிட்டா வராது. அக்கீதாவில் பழசை ஏற்றுக்கிட்டா, பழைய அறிஞர்கள் எப்படி நமக்கு மார்க்கத்தை சொன்னாங்க அதை ஏற்றுக்கிட்டா வராது. எப்போ அந்த முரண்பாடு வரும்? முஹதசாத்துல் உமூர், புதுசு புதுசாக சொல்லும்போது தான் வரும். புதுசு புதுசாக எவன் சொல்கிறானோ அதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். அப்போ கேள்வி என்ன? ஒரு கேள்வி போடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? இது புதுசா பழசா, முன்னாடி சொல்லியிருக்காங்களா, இப்போ சொல்கிறாரா? இந்த கேள்வியை போடுங்க. நபி அவர்கள் சொன்ன அடையாளத்தில் கன்ஃபார்ம் ஆயிரும், இது வழியட்ட கூட்டம். புதுமையை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். ஃபைன்னஹா தலாலா, அது வழிகேடு. குல்லு பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் புதுமையும் வழிகேடு. குல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்துக்கு எடுத்துட்டு போகும். புதுமை கூடாதுங்கிறாங்களா? நபி பழசு வேணுங்கிறாங்க. சலஃபுங்கிறது என்னது? பழசு. அடுத்த நபி அவர்கள் சொன்னாங்க, ஃபமன் நதரக தாலிக மின்கும், இந்த நிலையை உங்களை யாராவது அடைந்தால், எந்த நிலையை? கருத்து வேறுபாடு, இந்த கொள்கை சரியா அந்த கொள்கை சரியா, இது ஈமானா இது இஸ்லாமா, இப்படிங்கிற ஒரு நிலை வந்தா, ஃபலைஹி பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். சுன்னத் வந்துருச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பிறகு பல கூட்டங்கள் வரும். அந்த கூட்டங்கள் என்ன பேரில் வரும்? நான் காஃபிரு அப்படிங்கிற பேரில் வருமா? நான் தான் முஸ்லீம், நீ முஸ்லீம் இல்லை. நான் தான் தௌஹீத், நீ தௌஹீத் இல்லை, இப்படிங்கிற பேரில் வரும். நிறைய முரண்பாடு, இது சரியா அது சரியா. நீ மக்கள் குழம்புறாங்களா இல்லையா? நிறைய மக்கள் என்னன்னு சொல்கிறாங்க, எங்கள் மார்க்கத்திலே சந்தேகம் வருதுங்க இதெல்லாம் கேட்கும்போது அப்படிங்கிறாங்க, குழம்புறாங்க. நான் சொல்கிறேன், ஏன் குழம்புறீங்க? குழம்பக்கூடாது. ஏன் குழம்புறீங்க? நபி என்ன சொல்லியிருக்கிறாங்க? அலைஹி பி சுன்னத்தி, அலைக்கும் பி சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை என்னுடைய வழிமுறை ஒன்று இருக்கும். சண்டை எதில் நடக்கும்? இது ஹதீஸா இல்லையா, இது வழிமுறையா இல்லையா, நபி சொன்னதா இல்லையா, அதில் நடக்கும். யாருமே நபி சொன்னாலும் ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. காதியானி அப்படியா சொல்கிறான்? காதியான்ட்ட போய் ஹதீஸை காமிச்சிங்கன்னா இது குரானுக்கு மாத்தமாக இருக்குன்னு சொல்லி தள்ளி விட்டுறான். நபி சொல்லவே இல்லைங்கிறான். அவன் நபி சொல்லியிருக்காங்க ஏற்றுக்கிற மாட்டேன்னா சொல்கிறான். அப்படி சொன்னாதான் அவன் பக்கா காஃபிரா போயிடுவான்ல. எவன் அவனை ஏற்றுக்கிற போகிறான்? குரானை ஏற்றுக்கிட்டவன். அப்படி எந்த வழிகட்ட கூட்டம் மறுக்காது. வழிகட்ட கூட்டம் முறை எப்படி மறுக்கும்? மறுத்தவங்களாம் எப்படி மறுத்தாங்க? இது நபி சொன்ன ஹதீஸ் தான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு ஹவாரிஜ் சொன்னானா? இது நபி சொன்ன ஹதீஸ் தான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு ஷியா சொன்னானா? இது நபி சொன்ன ஹதீஸ் தான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு முஅத்தஸிலா சொன்னானா? கதரியா சொன்னானா? எவங்க நபி சொன்னதுன்னு சொல்லி மறுத்தா? எல்லா பேரும் சொல்லி மறுத்தது எப்படிங்க? எப்படி சொல்லி மறுத்தான்? இது குரானுக்கு மாத்தமாக இருக்குது, இது நபி சொன்னது இல்லை, நபி இப்படி பேச மாட்டாங்க. அதானே இன்னைக்கு வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? அலைக்கும் பி சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடியுங்கள். சுன்னத் நபி மொழி பற்றி பிடியுங்கள். ஹலீஃபாக்களுடைய வழி, ஹலீஃபாக்களுடைய வழியும் நபியுடைய வழியும் ஒன்றா இருக்கும். ஹலீஃபாக்களுடைய வழின்னு சொல்லிட்டோம் அந்த சிந்தனை அப்படி போகும். எப்படி? அப்போ ஹலீஃபாக்கள்னா அப்போ வஹீல வந்து ஹலீஃபாவை பின்பற்ற முடியுமா? யோசிக்கிறது தேவையில்லாமல் யோசிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வழி தான்டா ஹலீஃபாவுடைய வழி. ஹலீஃபாக்கள்கிட்ட என்ன இருக்கும்? சுன்னத்து இருக்கும். அவங்க சுன்னத்து படி நடப்பாங்க. ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும், கியாமத் நாள் வரைக்கும் சுன்னத்து அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்மகிட்ட சுன்னத்து இருக்கா இல்லையா? இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் மனசை தொட்டு சொல்லுங்கள், உங்கள்கிட்ட சுன்னத்து இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். இருக்குதுல்ல? அப்போ நம்ம தெளிவாக இருக்கணும், நம்ம ஹக்கில் இருக்கணும்னு சொல்லி. அந்த கூட்டத்தில் சுன்னத்து இல்லை, சுன்னத்தோட மறுத்துக்கிட்டு இருக்குது. சுன்னத்து இல்லைன்னு சொல்லி அவங்க தான் சொல்கிறாங்க. நமக்கு முன்னாடி வந்து யாரும் சொல்லலை. இதை நீங்கள் புரியணும். சொல்லி நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லு அலைஹா பின் நவாஜித். கவனிங்க, அந்த சுன்னத்தை
கடவாய்ப்பல்ல கடிச்சு பிடிச்சிக்கோங்க. எங்க சொல்றாங்க? கடவாய்ப்பல்ல கடிச்சு பிடிங்கிறாங்க. ஏன் பிடிச்சி? எப்போ கடவாய்ப்பல் எப்போங்க தேவைப்படும்? யாராவது பிடிச்சி இழுக்கும் போது தான் என்னது கடவாய்ப்பல் தேவைப்படும். சுண்ணத்தை வச்சிருப்ப நீ ஒரு ஆள் வந்துருவார், தூக்கி இப்படி இழுப்பார், இதெல்லாம் சுண்ணத்து இல்லைங்க, தூக்கி தூர போடுங்க அப்படிம்பார். அவன் சொன்னா விட்டுறலாமா நீ? இது ஹதீஸ் இல்லைன்னு ஒரு ஆள் புதுசாக வந்து சொன்னா விட்டுருவியா? புகாரியே வேண்டாம் நாளைக்கு சொன்னா விட்டுட்டு போயிருவியா நீ? சொல்லுவாங்க, இழுப்பாங்க, அந்த சுண்ணத்தை ஒன்றை விழுந்து பிடிச்சி இழுப்பாங்க. விடாத, கடிச்சு பிடிச்சிக்கோ. அல்லு அலைஹா பின் நவாஜித். அதை தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நடக்கிற இந்த ஃபித்னாவில் சுண்ணத்தை கடவாய்ப்பல்லால பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. விட்டீங்க என்ன ஃபித்னால போய் விழுவீங்க? என்ன ஃபித்னால போய் அடுத்த முஸ்லீமை பார்த்து இவன் காஃபிர், இவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்லுவீங்க. இது இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லாதனால இப்படி போகுது. ஒரு பேச்சுக்கு நம்ம நாட்டில் ஆட்சி அதிகாரம் ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன், அல்லது இவங்களே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டான்னு வைங்களேன், என்ன நடக்கும்? அதிகாரம் அவங்க கையில் கிடச்சிருச்சு, அப்போ என்ன நடக்கும்? நம்மளை எல்லாம் கொள்ளுவாங்க. ஏன் முஸ்லீம் இல்லை இல்லைங்க, நம்ம முஸ்லிக்கு சிறுக்க வேற போதிக்கிறோம். அவங்க பார்வையில் சிறுக்க போதிக்கிறோம். அப்போ சிறுக்க போதிச்சா இஸ்லாமிய ஆட்சியில் என்ன தண்டனை? கொலை தானே. சிறுக்க போதிச்சா அவங்க என்ன செய்வாங்க? அவங்களாம் சிறுக்கு நினச்சிக்கிட்டு சுண்ணத்தை சிறுக்கு நினச்சிட்டு கொள்ளுவாங்க. அப்போ ஃபித்னா அங்கே வந்து நிற்கும். அதான் நபி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அஹ்லு சுன்னா ஜமா, சுன்னத்துங்கிற பேர் நபி வச்ச பேர், சரியா? அடுத்து ஜமாஅத்துன்னு சொன்னோம்ல, அது பாருங்க இப்னு மாஜாவில் 3983வது ஹதீஸ். 3983வது ஹதீஸ். நபி அவர்கள் சொல்றாங்க, அழகா இந்த உதாரணத்தை சொல்லியே சொல்றாங்க. இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு முன்னாடி 72 கூட்டமாக பிரிஞ்சாங்க. இஸ்ரவேலர்கள் எத்தனை கூட்டம்? 72 கூட்டம். நசராக்குள்ளேயே பல கூட்டம், யூதர்களுக்குள்ளேயே பல கூட்டம். ஏன் ஒரு குரானை தாண்டா வச்சிருக்கிறீங்க, ஒரு வேதத்தை தானே வச்சிருக்கிறியே, அவங்களுக்குள்ள பல கூட்டம். ஏன் அவன் இஷ்டத்துக்கு சொன்னதெல்லாம் மார்க்கம்னு சொன்னான், வந்துச்சு ஃபித்னா. நபி சொல்லிட்டு ஏன் சமுதாயம் இருக்குல்ல அது என்னமோ இஸ்ரவேலர்களுக்கு பரவாயில்லை, அந்த மாதிரி கிடையாது. ஏன் சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும். எத்தனை கூட்டமாக பிரியும்? 73 கூட்டமாக பிரியும். குல்லுஹும் ஃபின்னார், எல்லோரும் நரகத்துக்கு போவாங்க. ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். அப்போ அந்த ஒரு கூட்டம் யாரு? அப்போ எல்லா கூட்டம் நரகத்துக்கு போகுதுன்னா யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேரில் ஃபிர்காக்களை கூட்டங்களை உருவாக்குறாங்களோ, கூட்டங்களை உருவாக்குறதுன்னா என்ன? நாங்கள் தான் முஸ்லீம், மற்றவெல்லாம் யாரு? காஃபிர் முஸ்லிக்குன்னு சொல்கிறது. இப்படி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களாம் எங்கே தான் போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். அந்த ஒரு கூட்டம் எதுன்னு நபி தோழர்கள் கேட்டாங்க. நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? வஹியல் ஜமா, அதுதான் ஜமாஅத்து, முஸ்லிம்களின் கூட்டம். ஜமாத் எங்க இருக்குன்னு பாரு, எவன் தனியா போறான்னு பாரு. ஜமாத்தை சொன்னாங்க. இப்போ வந்துருச்சா சுன்னத் ஜமாத்துன்னு? இந்த மாதிரி ஃபித்னாக்கள் வரும், பல கூட்டங்கள் உருவாகும், ஃபிர்காக்கள் உருவாகும். அப்போ எதை பிடிக்கணும்? சுன்னத்து எங்க இருக்கு, ஜமாத் எங்க இருக்குன்னு பாரு, நபி சொல்லிட்டாங்க. இப்போ நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் இது ரெண்டை தான் பார்க்கணும். சுன்னத் யார்கிட்ட இருக்குது, ஹதீஸ் யார்கிட்ட இருக்குது, ஜமாத் யார்கிட்ட இருக்குது, முஸ்லீம்கள்லாம் எந்த கொள்கையில் இருந்திருக்கிறாங்க, இது புதுசா பழசா, இதை புதுசாக வரலாற்றில் உருவாக்கப்பட்டதா, ஆதி காலத்திலேருந்து இருக்குதா, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிகேடு எதுன்னு தெரிஞ்ச. இதுதான் சலஃபுங்கிறது. சலஃபுங்கிறவங்க யாரு? சுன்னத்து இருக்கும், அவங்கள்ட்ட ஜமாத்தும் இருக்கும். இது ஒன்று. நபி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க ஒரு கூட்டம் எனக்கு பின்னாடி வரும்னு. புகாரியில் 3344வது ஹதீஸ். அவங்க யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க கனிமத்து பொருட்களை. அப்போ ஒரு சில பேருக்கு கூட கொடுக்குறாங்க ஒரு காரணத்துக்கு, ஒரு சில பேர் கம்மியாக கொடுக்குறாங்க ஒரு காரணத்துக்கு. இதை நிறைய பேர் பொருந்திக்கிட்டாங்க சஹாபாக்கள். ஆனால் ஒரு ஆள் வந்தார், நல்ல தாடி, கண்ணங்கரேன்னு ஆள் வந்து, முகமது இத்தகில்லா, அல்லாஹ்வை பயப்படுங்க, நீதமாக நடங்க. என்னது? நீதமாக நடங்க, அல்லாஹ் அறிவுலாம் இல்லை. ரசூல்லா நீதமாக அநியாயம் செய்வாங்களா? இப்படி தானே ஒரு நம்பிக்கை வரணும் நமக்கு. ஒரு ஹதீஸ் எப்படி சையான ஹதீஸ் எப்படி குர்ஆனுக்கு முரணாக இருக்கும், இது எப்படி இப்போ ஷிர்கா இருக்கும் அப்படின்னு அந்த அறிவெல்லாம் கிடையாது. ரசூல்லாட்டே வந்து இத்தகில்லா, அல்லாஹ்வை பயப்படுங்க, நீதமாக நடங்க, என்னமோ இவர் அதுக்கு மேலேங்கிற மாதிரி. ஏன்னா இது அந்த சிந்தனை அப்படி தான். இது சொல்லுவாங்களே எக்ஸ்ட்ரீமாக போகிறதுன்னு, எதுலேயுமே எல்லையில் நிற்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நீதமாக நடங்கன்னு ரசூல்லாவை பார்த்து நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நீதமாக நடக்கான்னா யாருப்பா நீதமாக நடப்பா?
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போனோன்னு சொன்னாங்க. இந்த ஆளுடைய வம்சாவளியில், இந்த ஆளுடைய வழியில் ஒரு கூட்டம் உருவாகும். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? குரானை ஓதுவாங்க, குரானை ஓதுவாங்க, தொழுவாங்க. எப்படி குரானை ஓதுவாங்க? குரான் ஓதுறதை கேட்டிங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும், நல்ல அழகாக ஓதுவாங்க, குரானை ஓதுவாங்க. ஆனால் அது தொண்டக்குடிய கிடக்காது, வாயில தான் குரான். குரான் என்ன அர்த்தம் சொல்லுதுங்கிறது விளங்காது, விளங்காமல் குரான் வசனத்தை ஓதுறது, குரான் அர்த்தத்தையே புரியாமல் ஓதுறது. யஹ்சபூன அன்னஹு லஹும், அந்த குரான் தங்களுடைய வழிகட்ட கொலைக்கு ஆதாரம் என்று நினைப்பார்கள். வஹு அலைஹிம், ஆனால் அந்த குரான் அவங்களுக்கு எதிராக இருக்கும். இதுதான் நபி சொல்ல அடையாளம். குரான் தங்களுக்கு ஆதாரம் நினைப்பாங்க. அவங்க என்ன இப்படி இருக்காது, எப்படி இருக்காது? நம்ம ஃபித்னா ஏற்படுத்தணும், முஸ்லீம்களை எல்லாம் காஃபிராக்கணும், இப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. எப்படி தான் நினைப்பாங்க? நம்ம குரானில் இருக்கிறோம், நம்ம குரானை ஃபாலோ பண்ணுறோம், நீயத்தெல்லாம் கரெக்டாக இருக்கணும். எத்தனை பேர் நீயத்து கரெக்டாக இருந்து வழிகட்டுக்கு போகிறான்? தப்லீகில் உள்ளவங்க அவ்வளோ பேருடைய நீயத்துக்கு சரியில்லாமையாக இருக்குது. பிதாத் செய்கிறவங்க எல்லாம் நீயத்து சரியில்லாமையாக செய்கிறாங்க. கூட்டுதுவா ஓதுறது, அம்புட்டு பிதாத் எடுத்து. ஏன் நிறைய பேர் தர்காவுக்கு போகிறவங்களாம் நீயத்து சரியில்லாமையாக போகிறான்? யாருக்குங்க நீயத்து சரியில்லை? நீயத்தெல்லாம் சரியாக தாங்க இருக்குது. அல்லாட்ட நெருக்கி வைப்பாங்க, அல்லாட்ட அன்பை அப்படி சொல்லிக்கிட்டு தானே போகிறா. மௌலுது ஓதுற நீயத்து சரியில்லாமல் ஓதுறா. ரசூல்லாவை நம்ம நேசிக்கணும், பிரியப்படணும், ரசூல்லாவை போகணும், அதானே நீயத்து. நீயத்து சரியாக இருந்தால் சரியாயிருமா? வேலையும் கரெக்டாக இருக்கணும்ல. என்ன அடுப்பு பக்கத்தில் உட்காந்துருக்கிறிய, என்ன உங்கள் மேலே தீ பிடிச்சிருக்கு, சரியா நீயத்து சரியாக அணைக்கணும்னு சொல்லிட்டு பெட்ரோலை கொண்டு வந்து ஊற்றுனா, நீயத்துலாம் சரி, நான் நல்லது நினச்சேன், நல்ல நினச்சேன், செஞ்ச வேலை என்ன வேலை? அது தப்பு தானே. இது மாதிரி தான் இவங்க கூட்டம் நீயத்து. இந்த ஹவாரிஜினுடைய நீயத்தெல்லாம் சரியாக இருக்கும். குரானில் நம்ம இருக்கிறோம், ஹஸபூன அன்னஹு லஹும், அந்த குரான் தங்களுக்கு சாதகமான நினைப்பாங்க. நபி சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் சொல்லலை. நம்ம நாங்கள் ஹதீஸில் எல்லாம் விட்டடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, ஹதீஸில் இருக்குது. தாங்கள் குரானில் இருக்கிறோன்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அது எதிராக இருக்கும். தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க. எப்படி தொழுக நோன்பு அமல்கள்? சுப்ஹானல்லாஹ். நீங்கள் தொழுகிற தொழுகையும் அவங்க தொழுகையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற வேலையையும் அவங்க செய்கிற நல்ல பணியையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைப்பீங்க நம்மளா என்ன தொழுகிறோம், நம்மளா என்ன பணி செய்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருப்பாங்க. தொழுகை அப்படி இருக்கும், வணக்க வழிபாடுகள் அவ்வளோ இருக்கும், நற்பணிகள் உச்சத்தில் இருப்பாங்க, நீங்களாம் கீழே இருப்பீங்க. ஆனால் எதில் அவன் ஜீரோ? ஃபித்னா பண்ணுறதுல மேலே இருப்பான். என்ன ஃபித்னாவை? யக்துலூன அஹ்லல் இஸ்லாம், முஸ்லிம்களை காஃபிராக்குவார்கள், கொல்லுவார்கள். வ யதஊன அஹ்லல் அவ்சான், சிலை வழிபாட்டுக்காரர்களை விட்டு விடுவார்கள். பாருங்க நடக்கும். மோதுறது, மூர்க்கத்தனத்தை காட்டுறதுலாம் நம்மோட தான். காஃபிர்களோட போய் என்ன செய்யறது? தீவிரவாதத்தை ஒழிப்போம், கை கொடுப்பாங்க. தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டியதான், கை கொடுக்க வேண்டியதுதான். இங்கே அதை விட கொடுக்கணும்ல. அங்கே கை நீட்டுற கை இங்கே என்ன செய்யும்? அதை விட நெருக்கமாக இருக்கணும். ஆனால் இங்கே கை கொடுப்பாங்களா? இந்த பள்ளிவாசலை கடந்து அப்படியே போவாங்க. ஏன்னா உள்ள சாராயம் காய்ச்சற மாதிரி அப்படி இருக்குங்க. இங்கேருந்து கடந்து அப்படியே அங்கே போய் இந்த பள்ளிக்கு வரமாட்டாங்க. இவ்வளோ குரோதத்தை மனசில் வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அப்போ யஹ்ருஜுன அலா ஃபிர்கத்தின் ஹீனி ஃபிர்கத்தின் மினன்னாஸ், மக்களை பிரித்தாளுகிற வேலையை செய்வார்கள். இது நபி அவர்கள் ஹவாரிஜிகளுக்கு சொன்னாங்க. நான் இருந்தால் அவர்களை கொள்வேன். ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? லா இன் பகைத்து, நான் இருந்தால் லகுத்துலன்னஹும் கத்ல ஆத், ஆது கூட்டத்தாரை அழிக்கப்பட்டதை போல் அவர்களை நான் அழித்து ஒழிப்பேன்னு சொன்னாங்க. எதுக்குங்க அவங்கள அழிக்கணும் நபி? அவங்க நான் அல்லாஹ்வே இல்லைன்றாங்களா? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சாங்களா? தௌஹீதுல இருந்தாங்க. அவங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்குனாங்க. ஹவாரிஜிக்கு அல்லாஹ்வுக்கு ஷிர்க்லாம் வைக்கல. தொழுதாங்க, நிறைய தொழுதாங்க, நிறைய நோன்பு வச்சாங்க, குரானை ஃபாலோ பண்ணுறாங்க நினச்சாங்க. நான் அவர்களை கொல்லுவேன். ஏனுங்க முஸ்லீமை பார்த்து காஃபிர்னு சொன்னது? அவங்க யாரை பார்த்து காஃபிர்னு சொன்னாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து. இந்த ஃபித்னா எப்போ வந்துருச்சு? இன்னைக்கு நமக்கு உங்களுக்கு நடக்கிற ஃபித்னா எப்போ வந்துருச்சு? சஹாபாக்கள் காலத்தில் வந்துருச்சு. சஹாபாக்கள் யாரையும் காஃபிர்னு சொல்லலை, சொல்ல மாட்டாங்க. அதான் சலஃபு, அதான் அஹ்லு சுன்னா ஜமா. இந்த ஹவாரிஜிகளை கூட காஃபிர்னு சொல்லலை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? அலி ரலியல்லாஹு காஃபிர்னு சொன்னாங்க. காஃபிர் ஒரு வசனம் தெரியுது, இன்னும் ஹுக்கும் இல்லா இல்லா, அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியை எப்படி முடிவு பண்றதுங்கிறத ஆலோசனையில் விட்டுட்டாரு. எதுக்கு? எந்த வசனம் பாருங்க. அலி ரலியல்லாஹு யார் ஆட்சி செய்யறதுங்க ஒரு பிரச்சனை வரும்போது, முஆவியா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு பிரச்சனை வரும்போது ஆலோசனை பண்ணி முடிவெடுப்போம்னு சொல்லி விட்டுட்டாங்க. அலி அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சுட்டாரு,
அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தானே, அப்புறம் எப்படி மனிதர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம்? அப்போ அலி அல்லவங்க காஃபிர் ஆகிட்டாருன்னு சொல்லி கிளம்பிச்சு இந்த கூட்டம். குரானை சொல்லி தான் இந்த ஃபித்னாவை செஞ்சிச்சு. பார்க்குற மக்களுக்கெல்லாம் ஆமாம் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தானே, அலி எப்படி அதிகாரத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தாரு? ஒரு கூட்டமே உருவாச்சுங்க, ஆயிரக்கணக்கில் உருவானாங்க. அலி ரலியல்லாஹு போய் அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க? போர் செஞ்சு அவர்களை அழித்து ஒழித்தார்கள். நபி துவா செஞ்சாங்க, இந்த ஹவாரிஜிகளை அழித்து ஒழிக்கக்கூடியவர்கள் சத்தியத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நபி சொன்னாங்க. தூபாலிமன் காத்தலகும், அவங்களோட சண்டை போடக்கூடியவர்களுக்கு நற்பாக்கியம் உண்டாகட்டும். ஃபல் மஜூரு காத்திலுகும், அவர்களை கொன்று குவிப்பவர்களுக்கு நன்மை உண்டு நபி சொன்னாங்க. இது உங்களுக்கு போதாதா? இந்த ஹவாரிஜுகள் தொழுதாருங்க, நோன்பு வச்சாங்க, நீயத்து எல்லாம் இருந்துச்சு, செஞ்ச வேலை ஆபத்து. ஆபத்துன்னா அவ்வளவுதான், அழிக்கத்தான் செய்யணும். அப்ப இந்த மாதிரி சகோதரர்களை, இது அது மாதிரி அல்லாஹ் ஒரு வசனத்தில் கூட சொல்றான், இன்னல்லதீன ஃபர்ரகு, 6வது அத்தியாயம் 159வது வசனம், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, தங்களுடைய மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல கூட்டங்களாக உருவாகி இருக்கிறார்களே, இவர்களோடு நபி உமக்கு எந்த தொடர்பும் இல்லை. அந்த தொடர்பை முறிங்கிறான் அல்லாஹ். எவன் மார்க்கத்தை கூறு போடுறாங்களோ அவர்களோடு உனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மாதிரி ஒரே ஒரு ஹதீஸ், இந்த புகாரியில் 3606வது ஹதீஸ், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க வந்து எப்பயுமே சஹாபாக்கள் பல பேர் என்ன செய்வாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நல்லதை பற்றியாக கேட்பாங்க. பிற்காலத்தில் என்ன நல்லது வரும், நமக்கு பின்னாடி என்ன நல்ல விஷயங்கள் ஏற்படும், இப்படியே பல சஹாபாக்கள் நபி அவர்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பார்த்தாலும் என்னென்ன கெட்டது வரும், என்ன கெட்ட நடக்கும் நமக்கு பின்னாடி, இப்படியே கேட்பாங்க. எதுக்கு? அது செய்கிறதுக்கா? அதில் செஞ்சிடக்கூடாது, ஃபித்னாவில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நபி அவரிடத்துல தீமைகளை பற்றியே விசாரிப்பாங்க. அப்படி கேட்டுக்கொண்டிருந்த காலத்தில் ரசூலாட்ட கேட்டாங்க, பின்னாடி என்ன தீமைகள் ஏற்படும்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி ஒரு கூட்டம் உருவாகும் மின் ஜில்தத்தினா, அவங்க காஃபிர்கள், வேற ஒரு கூட்டமாக இருக்க மாட்டாங்க. அவங்க யாரு? நம்முடைய தோல் உள்ளவர்கள். எத்தகல்லமூன பி அல்சினத்தினா, நம்முடைய மொழி பேசக்கூடியவர்கள், குர்ஆனெல்லாம் ஓதுவாங்க, முஸ்லிம்ங்கிற அடிப்படையில் இருப்பாங்க. ஆனால் நரகத்துக்கு அழைப்பார்கள், பிரிவினையை நோக்கி அழைப்பார்கள். அப்போ சஹாபி கேட்டார், அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்ச நான் என்ன செய்யறது? தல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கூட்டத்தை நீ பற்றி பிடித்துக்கொள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ஒரு ஃபித்னா வந்துச்சுன்னா எதை நீ பற்றி பிடி? முஸ்லிம்களுடைய கூட்டத்தை பற்றி பிடி, முஸ்லிம்களை பாருங்க. இந்த ஃபித்னா வருது, முஸ்லிம்கள் இப்போ உள்ளது வேண்டாம், இதுக்கு முன்னாடி வந்த முஸ்லிம்கள்லாம் என்ன கொள்கை இருந்தாலும் பாருங்க, அந்த கூட்டத்தை பற்றி பிடியுங்கள். அல்ல ஒரு ஆட்சி தலைவர் இருக்கிறாரா, சுன்னத் அடிப்படையில் வழிகாட்டுறாரா, அதை பற்றி பிடியுங்கள். அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, இல்லம் எக்குல்லஹும் ஜமாஅத்துன் வலா இமாமுன், மக்கள்கிட்ட ஜமாத்தும் கிடையாது, இமாமும் கிடையாது, அப்போ இந்த ஃபித்னா நடக்குது, அப்போ நான் என்ன செய்ய? இப்போ நமக்கு இஸ்லாமிய ஆட்சி இல்லையில, ஃபித்னா நடக்குதா இல்லையா? அதை கேட்குறாரு ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள். மக்களுக்கு இமாமுங்கிறவர் கிடையாது, ஜமாத்தும் கிடையாது, அப்போ நான் என்ன செய்ய? அப்போ நீ என்ன பண்ண தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சியும் இல்லை, தலைவரும் இல்லை, இதில் இருந்தால் என்ன, அதில் இருந்தால் என்ன, இப்படி நீ போயிடாத. ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லிஹா, அந்த வழிகட்ட கூட்டங்கள் அனைத்தையும் விட்டு விலகிவிடு. ஒரு மரத்துடைய குச்சியை பிடித்தாவது நீ தொங்கிக்கொள், எந்த ஃபிர்காவை போய் சேர்ந்துடாத. ஃபிர்காங்கிறது என்னங்க? ஃபிர்காங்கிறது இயக்கங்கள் எல்லாம் ஃபிர்கா கிடையாது. இப்போ ஒரு இயக்கம் இருக்குது, ஒரு நல்ல பணியை செய்கிறதுக்காக ஒரு 50 பேர் கூடி இருக்கிறோம், இது ஃபிர்கா கிடையாது. எது ஃபிர்காவாகும்? இந்த 50 பேர் என் இயக்கத்தில் உள்ளவன் தான் முஸ்லீம், நான் சொல்கிறது கேட்குறவன் தான் முஸ்லீம், மற்றவன் யாரும் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, அது ஃபிர்காவாயிரும். ஒரு பணியை நல்லா செய்கிறோங்கிறதுக்காக ஒரு 50 பேர் சேருவோம், ஒரு இயக்கமாக ஒரு கூட்டமைப்பாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அது ஃபிர்கா கிடையாது. அது நல்ல பணியை கூட்டாக செய்கிறது, அது தப்பு கிடையாது. இயக்கத்தில் உள்ளவன் முஸ்லீம், இயக்கத்தில் இருந்தால் தான் உன்னை அல்லாஹ் ரசூல் சொன்ன பார்வையில் பார்ப்போம், இல்லையா உனக்கு எதுவுமே கிடையாது இப்படின்னு சொன்னால் அதுதான் ஃபிர்காங்கிறது. அப்போது நபி அவர்கள் இதெல்லாம் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க? தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் சலஃபு கொள்கைங்கிறது குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸுங்கிற பேரில் அறிவை பூத்துறது வந்தாங்க. முஅத்தஸிலாக்கெல்லாம் யார்? அறிவை பூத்துறது தான்.
அப்போ இந்த வழிகட்ட கூட்டங்கள் அனைத்துக்கும் சிம்ம சொப்பனமாக வரலாற்றில் இருந்தவங்க இந்த சலஃபுகள் தான். எதை சொல்லி அந்த வழிகேட மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க? ஹதீஸை வச்சு, குரானை வச்சு அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. மற்றபடி சலஃபுகள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கணுங்கிறதுலாம் கிடையாதுங்க. சலஃபுங்கிறது அக்கீதா விஷயம்தான். எதில் தான்? அக்கீதா தான். அந்த அக்கீதாவில் குரானும் ஹதீஸும் அவரிடத்துல இருக்கும். இதுதான் சலஃபு கொள்கைங்கிறது. என்ன சொன்னாலும் ஏற்றுக்கணுங்கிறது கிடையாது. சலஃபுகளே உள்ள ஒரு இமாம் ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிட்டார், அதை ஏற்றுக்கணுமா? நம்ம குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக தெரியுது, சலஃபி இமாம் சொல்லிட்டான்னு அது கிடையாது. அது சலஃபு கொள்கையே கிடையாது. இமாம் இப்னு தைமியா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. மஜ்மூஉல் ஃபத்தாவா அப்படிங்கிற நூலில் 109வது பாகம் 19வது பாகம் 191வது பக்கம். அதில் இமாம் இப்னு தைமியா அவங்க சொல்கிறத பாருங்கள். வ கசீரு மின் முஜ்தஹிதி சலஃபி வல் ஹலஃபி, சலஃபுகளில் அதிகமான முஜ்தஹிதுகள் ஆய்வாளர்கள் கது காலு வ ஃபஅலு மா ஹுவ பிதஅத்துன், சில பிதஅத்தான காரியத்தை கூட சொல்லி இருக்கிறார்கள், சில பிதஅத்தை கூட செய்திருக்கிறார்கள். ஏன்? வலம் யஅலமு அன்னஹு பிதஅத்துன், அது பிதஅத்துன்னு உங்களுக்கு தெரியலை. ஏதனால? இம்மாலி ஹதீஸின் லைஃபா, சில லைஃபான ஹதீஸ்களை சரின்னு நினச்சி செஞ்சுருக்கிறாங்க. அது கூட எல்லாம் கூலியை தருவான். ஏன்? ஹதீஸ்ன்னு நினச்சி செஞ்சாங்க, ஆனால் அந்த ஹதீஸ் லைஃப். இப்னு தைமியா என்ன சொல்கிறாரு? சில அதிகமான சலஃபுகள் சில லைஃபான ஹதீஸை கூட சரி நினச்சி செஞ்சுருக்காங்க, அது பிதஅத்தானா, அது சரியானது கிடையாது. அப்போ அதை ஏற்றுக்கிற முடியுமா? அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இது அக்கீதாவில் இந்த பிதஅத்து கிடையாது. இந்த பிதஅத்து அக்கீதாவில் உள்ள பிதஅத்து கிடையாது. எதில் உள்ள பிதஅத்து? ஒரு அமலில் உள்ள பிதஅத்து, ஒரு திக்ரில் உள்ள பிதஅத்து, ஒரு மசாயிலில் உள்ள சட்டம். அதுவும் எந்த அடிப்படையில்? இதுதான் ஹதீஸ் நினச்சி அல்லாத கூலி தருவான். ஒரு கூலிக்கு உண்டு, தப்பாக இருந்தாலும் ஒரு கூலி உண்டு. இந்த மாதிரி தான் சலஃபு கொள்கை. அப்போ சலஃபு கொள்கைன்னு சொன்னாலே ஹதீஸ் யார்கிட்ட இருக்குது, குரான் யார்கிட்ட இருக்குது என்பதை பார்த்து பிரிவது தான். சுருக்கமாக அன்பான சோர்களே, அப்போ மார்க்கத்தை நம்ம யார்கிட்ட வந்து படிக்கணும்? யார் குரான் ஹதீஸை உள்ளபடி அப்படியே சொல்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட இருந்தால் படிக்கணும். குரான் ஹதீஸை உள்ளபடி சொல்கிற கூட்டம் யார்? ஹவாரிஜா, முஅ்தஸிலாவா, கதரியாவா, காதியானியா, அல்லது இந்த கபூர் வணங்கியா, அல்லது குரான் ஹதீஸுங்கிற பேரில் அறிவில் போட்டு ஹதீஸை பார்த்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இந்த கூட்டமா? யார் பெர்ஃபெக்டாக சொல்கிறா? சலஃபுகள் தான் பெர்ஃபெக்டாக சொல்லக்கூடியவங்க. அப்போ நம்ம மார்க்கத்தை அவங்கள்ட்ட இருந்து தான் பெறணும். மற்றவங்க சொல்கிறாங்களா? குரான் ஹதீஸை காட்டுங்க. என்ன சொல்லுவோம்? குரான் ஹதீஸை காட்டுங்க. ஆனால் குரான் ஹதீஸை காட்டுறது இல்லையே. இப்போ அறிவு தானே மார்க்கமாக போச்சு, மன இச்சையில் மார்க்கமாக போச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, நமக்கு முன்னாடி உள்ளவங்க கண்டிப்பாக ஈமானில் தான் மூத்தா போயிருக்கிறாங்க, நல்ல மக்கள். அதே வழியில் தான் நம்மளும் வந்திருக்கிறோம். அவங்க எது அல்லாஹ்வுடைய வஹி, எது குரான் ஹதீஸ்னு சொன்னாங்களோ அதை நம்ம குரான் ஹதீஸின் அடிப்படையில் நம்ம செயல்படுத்தணும். அந்த கொள்கையெல்லாம் சிறுக்கு. நம்ம தான் இன்றைக்கி பூசா தௌஹீத் வந்துச்சுங்கிற ஒரு கொள்கை பாத்திலான கொள்கை. அல்லாஹ் நம்மை குரான் ஹதீஸுங்கிற வழியில் இருந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.